السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய மார்க்க உரையிலே உணர்வூட்டும் சம்பவங்களையோ அல்லது வேறு வேறு தகவல்களையோ சொல்லாமல் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை எப்படி நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறான், அல்லாஹு தாலாவுடைய அடியார்கள் அல்லாஹுடைய நிர்வாகத்தை எப்படி புரிந்து வைத்து கொள்ள வேண்டும், அதனால் எங்களுக்கு கிடைக்கின்ற பலன்கள் என்ன, இவைகளை புரிந்து கொள்வதனால் எங்கள் மனநிலையில் ஏற்படும் சமநிலைகள் என்ன என்பது பற்றியெல்லாம் சுருக்கமாக குர்ஆனை கொண்டும் ஹதீதை கொண்டும் சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த உலகத்தை படைத்திருக்கிறானோ, எப்படி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை ஆட்சி செய்து வருகிறானோ, அதே போன்று எப்படி இந்த உலகத்தை நான் நிர்வாகம் செய்கிறேன் என்பதையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹுடைய நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும், அல்லாஹு தாலா இந்த உலகத்தை பரிபாலிக்கின்ற முறைகளை பொறுத்த வரைக்கும் மனித முறைகளுக்கு நேரடியாக வித்தியாசமானவைகள். அதனால் ஏனைய விஷயங்களை பொறுத்து இந்த உலகத்திலே நடக்கின்ற நிர்வாகங்களை வைத்து அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய அந்த பரிபாலனத்தை எங்களால் அடையாளம் காண முடியாது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை எப்படி நிர்வகித்து வருகிறான், காபிர்களை எப்படி நிர்வகிக்கிறான், முஸ்லிம்களை எப்படி நிர்வகிக்கிறான், எப்படி அவர்களுடைய செயல்பாடுகளை அளக்கிறான், எப்பொழுது அவர்களுக்கு உதவி வரும், எப்பொழுது அவர்களுக்கு சோதனை வரும், எப்பொழுது காபிர்களுக்கு தண்டனை வரும், எப்பொழுது அவர்கள் இன்பமாக இருப்பார்கள், எப்பொழுது அவர்கள் துன்பம் அடைவார்கள், இது போன்றவைகளை எல்லாம் நாங்கள் அளந்து கொள்வதற்கு இந்த உலகத்திலே நடக்கின்ற நிர்வாகங்களை பார்த்தால் ஒரு காலமும் எங்களால் அறிந்து கொள்ள முடியாது. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மனித சிந்தனைகளுடைய கட்டுப்பாட்டிலே இயங்கக்கூடிய அமைப்பிலே தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலக விஷயங்களை வைத்திருக்கிறான். பொதுவாக என்னதான் மனிதன் அறிவிலே வளர்ந்திருந்தாலும், என்னதான் மனிதன் அதாவது பகுத்தறிவிலே வளர்ந்திருந்தாலும், சிந்தனைகளிலே வளர்ந்திருந்தாலும், மனிதனுக்குள்ள அந்த ஆசாபாசங்கள், எண்ணங்கள், அபிலாசைகளை விட்டெல்லாம் அவனால் வெளியாக முடியாது. உலகத்திலே இந்த உலக வாழ்க்கையை சரியாக புரிந்த உச்சகட்ட அறிவில் உள்ளவனும் மனிதன் என்கின்ற அந்த ஆசாபாசங்களை விட்டு வெளியேற முடியாது. அவனுக்குள்ள அந்த எண்ணங்களை விட்டு வெளியேற முடியாது. அதனால் தான் உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், முக்தியை அடைந்த முனிவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் கூட சாதாரண மனிதன் விடுகின்ற அதே தவறுகளை விட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சாதாரண மனிதன் விடுகின்ற அதே தவறுகளை முக்தியை அடைந்த முனிவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் எல்லாம் அதே தவறுகளை விடுவதை பார்க்கிறோம். காரணம், மனிதனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனை படைத்திருக்கின்ற இயல்புகளை விட்டு எவ்வளவு அறிவு வந்தாலும் வெளியேற முடியாது. எவ்வளவு அறிவு வந்தாலும் அவனால் வெளியேற முடியாது. எல்லாமே தெரிந்திருந்தாலும், கோபப்படக்கூடாது என்ற ஒரு கட்டத்திலே அவனுக்கு மிகப்பெரிய அறிவு இருந்தாலும், கோபம் வருகின்ற பொழுது அவனால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் எல்லா விஷயங்களையும் அவர் அறிந்திருப்பார், கோபத்தை பற்றியெல்லாம் தெரிந்திருப்பார். அதே போன்று ஒரு பெரிய சோதனை வரும், பொறுமை செய்ய வேண்டும் என்றெல்லாம் என்னது எங்களுக்கு தெரிந்திருந்தும், பொறுமையுடைய பிரயோஜனங்கள் தெரிந்திருந்தும், சோதனை ஒன்று வருகின்ற பொழுது அங்கலாய்க்கக்கூடிய மனிதர்களை நாங்கள் பார்க்கிறோம், அத்தனை தெரிந்திருந்தும் கூட. ஆக இது உலக வாழ்க்கையுடைய மனித இயல்புகள். மனித இயல்புகளை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுதான் அறிவு வந்தாலும் வெளியேற முடியாம அமைப்பில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களை படைத்து வைத்திருக்கிறான். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அடிக்கடி என்ன சொல்வார்கள், இன்னமா அன பஷருன், நானும் ஒரு மனிதர் தான், நீங்கள் மறப்பதை போன்று நானும் மறப்பேன்,
நீங்கள் மறப்பதை போன்று எனக்கும் மறதி வரும் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கெல்லாம் காரணம் மனித இயல்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவுதான் அறிவு வளர்ந்திருந்தாலும் அந்த இயல்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவர்களிடத்திலிருந்தும் எடுத்து விடவில்லை. அதனால் அல்லாஹ் எப்படி இந்த உலகத்தை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை நிர்வாகம் செய்யவில்லை என்று நினைப்பது அதாவது உண்மையிலேயே பகுத்தறிவுக்கு முரணான ஒரு அம்சம். காரணம், ஒரு சாதாரணமான 100 பேர் உள்ள ஒரு கம்பெனியை கூட ஒருவன் நிர்வாகம் செய்தால் தான் அது ஒழுங்காக போகும். ஒரு 100 பேர் உள்ள கம்பெனியை கூட ஒருவன் ஒழுங்காக நிர்வாகம் செய்தால் தான் அது நடந்து கொண்டு போகும். ஆக கோடான கோடி மக்கள் வாழக்கூடிய இப்ப இன்றைய பொழுதில் 500 கோடிக்கு மேல் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் இதற்கு முன்னால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களையும் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி நிர்வாகம் செய்கிறான் என்ற ஒரு பொலிசி ஒன்று இருந்தே ஆக வேண்டும், ஒரு முறை ஒன்று இருந்தே ஆக வேண்டும். அந்த முறையை மனிதர்களோடு ஒப்பிட்டு எங்களால் ஒரு காலம் அடைந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. இது எங்கே பிரயோஜனப்படும் என்றால், அல்லாஹு தஆலா எப்படி இந்த உலகத்தை நிர்வாகம் செய்கிறான் என்ற அறிவு எங்களுக்கு வந்துவிட்டால், தெளிவு எங்களுக்கு வந்துவிட்டால், அல்லாஹு தஆலா எப்படி இவைகளை நடத்துகிறான் என்ற ஒரு புரிந்துணர்வு எங்களுக்கு வந்துவிட்டால் என்ன பிரயோஜனம் தெரியுமா? ஒவ்வொரு நிகழ்வுகளின் பொழுதும் எங்களது உள்ளம் என்ன சொல்லும்? அல்லாஹ்வோடு எங்கள் உள்ளம் தொடர்பாகவே இருக்கும். ஒவ்வொரு நிகழ்வுகளின் பொழுதும் எங்களுக்கு எதிரான விஷயங்கள் நடக்கின்ற பொழுதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனோடு எங்கள் உள்ளம் தொடர்பு கொள்ளும். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதற்காகத்தான் செய்கிறான், இன்ன காரணமாகத்தான் செய்கிறான், இப்படித்தான் செய்கிறான், இதில் இன்னதான் நோக்கம் இருக்கும் ஒன்று. அதே போன்று எங்களுக்கு சார்பான விஷயங்கள் நடக்கின்ற பொழுது இதில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்ன மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனைகள் எல்லாம் எங்களில் உருவாகுவதற்கு இந்த அறிவு எங்களுக்கு அடிப்படை காரணமாக அமைகிறது. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே அவனது நிர்வாகம் என்று சொல்லுகின்ற அந்த இடத்திற்கு சுன்னத்துல்லா என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். சுன்னத்துன் நபி நாங்கள் சொல்லுகிறோமே, நபியுடைய சுன்னா என்று, நபியுடைய வழிமுறை என்று சொல்கிறோமே, இதை போன்று அல்லாஹ் தஆலா சுன்னத்துல்லா என்று சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வின் வழிமுறை, அல்லாஹ்வுடைய சுன்னா. அல்லாஹ்வுடைய சுன்னாவை பின்பற்ற இயலாது. அல்லாஹ்வுடைய சுன்னாவை எந்த மனிதர்களாலும் பின்பற்ற முடியாது. யாருடைய சுன்னாவை எங்களுக்கு பின்பற்றலாம்? மனிதருடைய சுன்னா. யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சுன்னாவை எங்களால் பின்பற்றலாம். ஆனால் அல்லாஹ் தனது நிர்வாகத்திற்கும் சுன்னத்துல்லா என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே உபயோகிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நிர்வாகம், அல்லாஹ்வுடைய வழிமுறை, அல்லாஹ்வுடைய சிஸ்டம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லுவதை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, இதை புரிந்து கொள்வதற்காக இதற்கும் எங்களது வாழ்க்கைக்கும் எவ்வளவு பெரிய சம்பந்தம் என்பதை அல்லாஹ்வுடைய நிர்வாக விஷயங்களில் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் இதையும் நீங்கள் அழகாக புரிந்து கொள்வீர்கள். உதாரணமாக அல்லாஹ் தஆலா சில இடங்களில் தன்னை பற்றி சில இடங்களில் அறிமுகப்படுத்துகிறார். இந்த இடத்தில் இப்படித்தான் நான் நடந்து கொள்வேன் என்று அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறான். ஆனால் மனித அபிலாசைகளுக்கு மாற்றமாக அல்லாஹ் நடந்து கொள்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஒவ்வொரு நபிமார்களிடத்திலும் அந்த நபியை நிராகரிக்கக்கூடிய, அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய மக்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா? இந்த மறுமை நாள் வரும் என்று சொல்கிறீர்களே, அப்படி இருந்தா அவசரமா கொண்டு வாங்க, அதை நாங்க பார்க்கணும், அப்படி என்றெல்லாம் அந்த நபியை நிராகரிக்கக்கூடியவர்கள் அடிக்கடி கேட்டார்கள். அதை கேட்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த நபிமார்களை அடிக்கடி அவசரப்படுத்தினார்கள். வேதனை வரும் என்று சொன்னீர்களே, உங்களை நிராகரித்தால் தண்டனை வரும் என்று சொன்னீர்களே, அதை அவசரமாக கொண்டு வாருங்கள், அது எங்க பார்ப்போம், இல்லை என்றால் நீங்கள் பொய்யர் தான் என்றெல்லாம் அந்த நபிமார்களை பொய்ப்படுத்தினார்கள். சகோதரர்களே, இப்பொழுது பார்ப்போம் மனித நிர்வாகத்திற்கும் அல்லாஹ்வுடைய நிர்வாகத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை. எங்களிடத்திலே ஒருவர் சொல்லுகிறார், உங்களிடத்திலே 1 லட்சம் இருக்கிற என்று சொன்னீர்களே, முடிந்தால் காட்டுங்கள் பார்ப்போம் என்று சொன்னார். உங்களோட கையில 1 லட்சமும் இருக்குது, முடிந்தால் காட்டுங்கள் பார்ப்போம் என்றால் இங்கே உள்ள எல்லா அறிவாளிகளும் என்ன செய்வார்கள்? அவசரமா எடுத்து இந்த 1 லட்சம் 1 லட்சம் எல்லாம் இல்லைன்னு நினைக்க கூடாது, வச்சுட்டு தான் இருக்கிறோம் என்ன செஞ்சிருவோம், அவசரமா எடுத்து காட்டி விடுவோம். அவரிடத்துல 1 லட்சம் எல்லாம் இல்லை, சும்மா போய் சொல்லி கொண்டிருக்கிறாரு. அப்போ ஒரு ஆள் வராரு, உங்கள்கிட்ட என்ன உங்கள்கிட்ட 1 லட்சம் எல்லாம் இருக்கணும் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, என்னடா காட்டுங்கண்டா, உங்களோட பொக்கெட்ல இருக்கணும் வைங்க, நான் ஒரு டைமுக்கு தான் காட்டுவேன் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. கேட்ட உடனே என்ன செய்வீங்க? இந்த 1 லட்சம் கவனமா எடுத்துக்கொள்ளணும், எந்த நிமிஷம் நாங்க காட்டிடுவோம் அப்படி என்று தான் இருப்பாங்க. அதே போல எனக்கு அவருக்கு அடிக்க ஏழ்மட்டு ஒருவர் சொல்லுகிறார், 7 மணி அடிச்சு காட்டுங்கன்னு சொன்னா உங்களுக்கு அடிக்கத்துக்குரிய எல்லா அதிகாரமும் பொறுப்பிலையும் நீங்கள் இருந்தா என்ன செஞ்சிருவீங்க? அவசரமா அதை செய்து காட்டி விடுவீர்கள். 7 மண்டா செய்யுங்க என்று சொன்னா உங்களுக்கு 7 மண்டா என்ன செய்வீர்கள்? அவசரமாக அதை செய்து காட்டி விடுவீர்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே
மறுமை நாள் அவசரமாக கொண்டு வாருங்கள் எல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்லுகின்ற அந்த மறுமை நாள் யாரு?